வின்ஸ் மெக்மஹன் WWE டிகேஓ குரூப் கிட்ட சேல் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்கில் இந்த டிகேஓ குரூப் WWE நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் போக போக டிகேஓ குரூப் WWE பண்ணுற சில செயல்கள் நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய ரெஸ்லர்ஸோட ரிலீஸ், அதுவும் எஸ்பெஷலி ஆர்ட்ரூத்தோட ரிலீஸ், ராயல் ரம்பில் சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போனது, அண்ட் காசுக்காக ரெஸ்லிமேனியா 42 நியூ ஆர்லண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் லாஸ் வேகாஸ்லேயே நடத்துறதுக்கான பிளான்ஸ், இந்த மாதிரி டிகேஓ குரூப் பண்ணுற சில செயல்கள் நிறைய WWE ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ WWE ஃபேன்ஸை இன்னும் கடுப்பேற்றும் விதமாக இப்போ டிகேஓ குரூப் ரோமன் ரெயின்ஸோட கான்ட்ராக்ட் விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸோட பேசிக் சேலரி ஒரு வருஷத்துக்கு 42 கோடி ரூபா. அதாவது ஒரு WWE சண்டை போடுறாரோ இல்லையோ, அவர் WWE கான்ட்ராக்டில் இருக்கிற வரைக்கும் WWE அவருக்கு வருஷம் 42 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கணும். இந்த 42 கோடி ரூபா ரோமன் ரெயின்ஸோட பேசிக் சேலரி தான். இதை தவிர WWE 2K கேம்ஸோட சேல்ஸில் இருந்தும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகையை WWE கிட்டேருந்து வாங்கிக்குவார். அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் மேட்சஸ்லாம் சண்டை போடுறாருல, அவர் சண்டை போடுற ஒவ்வொரு மேட்சுக்கும் மேட்ச் ஃபீஸ் அப்படின்னு ஒரு தொகையை WWE கிட்டேருந்து ரோமன் ரெயின்ஸ் வாங்கிக்குவார். அப்புறம் ரா எபிசோட்ஸ், மேக்டவுன் எபிசோட்ஸ்க்குலாம் வந்து செக்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாருல, அதுக்கும் தனியாக ரோமன் ரெயின்ஸ் WWE கிட்டேருந்து ஒரு பேமெண்ட்டை வாங்கிக்குவார். அப்புறம் ரோமன் ரெயின்ஸோட மெர்ச்சன்டைஸ்லாம் இருக்குல்ல, அதை WWE சேல் பண்ணி அதுலேருந்து வர லாபத்தில் இருந்தும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகையை WWE கிட்டேருந்து வாங்கிக்குவார். ஸோ ரோமன் ரெயின்ஸோட பேசிக் சேலரி 42 கோடியும் சேர்த்து இப்போ நான் சொன்ன லிஸ்டெல்லாம் சேர்த்து ரோமன் ரெயின்ஸ் ஒரு வருஷத்துக்கு WWE கிட்ட இருந்து 128 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. இப்போ டிகேஓ குரூப்காரன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபுல் டைமராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் ஒரு பார்ட் டைமராக தானே இருக்காரு, அந்த பார்ட் டைம் ரெஸ்லருக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு டிகேஓ குரூப் WWE கிட்ட கேட்டு ரோமன் ரெயின்ஸோட கான்ட்ராக்டை பற்றி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு இப்போ டிகேஓ குரூப் முடிவு பண்ணியிருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்கு. இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, டிகேஓ குரூப்ஸ் ரோமன் ரெயின்ஸோட சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா டிகேஓ குரூப்ஸ் பண்ணுறது சரிதான். ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் இல்லாமலேயே WWE ரேட்டிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. 2023-24 காலகட்டத்தில் தான் ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் ரா அண்ட் ஸ்மாக்டவுனோட ரேட்டிங்ஸ் அடி வாங்குச்சு. பட் இப்போ ரோமன் இல்லாமலேயே இந்த 2 ஷோஸோட ரேட்டிங்ஸுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் டிகேஓ குரூப்ஸ் இப்போ ரோமன் ரெயின்ஸோட சம்பளத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் இல்லாமலேயே இப்போ WWE ரேட்டிங்ஸ் நல்லா தானே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பார்ட் டைமருக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ டிகேஓ குரூப்ஸ் யோசிக்கிறாங்க. பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா டிகேஓ குரூப்ஸ் யோசிக்கிறது சரிதான். பட் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு ரெஸ்லருக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட் வேல்யூ அதிகமாக உள்ள ரெஸ்லர்ஸ் நிறைய சம்பளம் வாங்குவாங்க. மார்க்கெட் வேல்யூ கம்மியாக உள்ள ரெஸ்லர்ஸுக்கு WWE கம்மி சம்பளம் தான் கொடுப்பாங்க. ரோமன் ரெயின்ஸோட மார்க்கெட் வேல்யூவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த மனுஷன் இல்லாமல் இப்போ நீங்கள் WWE எந்த பெரிய பேப்பரையும் நடத்த முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ WWE இருக்காங்க. உடனே நான் ரோமன் ரெயின்ஸுக்கு சொம்படிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் சொல்கிறது தான் உண்மை. WWE நினச்சா யாரை வேணால் பெரிய ஆளாக காட்டலாம், யாரை வேணால் டம்மி பண்ணலாம்டா. WWE பார்த்து உருவாகினால தாண்டா ரோமன் ரெயின்ஸ், அவருக்கு எதுக்குடா இவ்வளோ ஹைப்பு அப்படின்னு உங்களில் சில பேர் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். WWE நினச்சா யாரை வேணால் பெரிய ஆளாக காட்டலாம், யாரை வேணால் டம்மியாக காட்டலாம். பட் மக்களுக்கு பிடிச்சவர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அப்படி மக்களுக்கு பிடிச்ச ஒரு மெயின் ஈவெண்ட்டராக ரோமன் ரெயின்ஸ் கடந்த 5 வருஷமாக இருக்கார். 5 வருஷமாக ரெஸ்லிமேனியாவோட மெயின் ஈவெண்ட்டுக்கு எந்த களங்கமும் வராமல் அதை காப்பாற்றி கொண்டு போயிருக்காரு. ரெஸ்லிமேனியா மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேப்பர்யூஸோட மெயின் ஈவெண்ட்லேயும் அவர் சண்டை போட்டு அந்த ஷோஸை காப்பாற்றிருக்காரு. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸோட மார்க்கெட் வேல்யூ ரொம்பவுமே அதிகம். ஸோ அவரோட மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற ஒரு சம்பளத்தை தான் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அவர் கேட்குற சம்பளமும் சரிதான். ஏன்னா ரோமனை வச்சு நீங்கள் பலாயிரம் கோடி சம்பாதிக்க போகிறீங்க. சரி, இப்போ நீ யார் பக்கம், ரோமன் ரெயின்ஸ் பக்கமா இல்லை டிகேஓ குரூப் பக்கமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் 128 கோடி ரூபா சம்பளம் வாங்குறது சரிதான். பட் டிகேஓ குரூப் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா ஒரு பார்ட் டைமருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறதும் சரிதான். இப்போ ரோமன் ரெயின்ஸ் 128 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு WWE ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக இருந்து டிகேஓ குரூப் நாங்கள் ரோமன் ரெயின்ஸோட சம்பளத்தை குறைக்கிறத பற்றி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, நான் முழுக்க ரோமன் ரெயின்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். பட் ஒரு பார்ட் டைமராக இருந்துக்கிட்டு 128 கோடி ரூபா சம்பளம் வாங்குறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். டிகேஓ குரூப் பக்கமும் சில நியாயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் முழுக்க ரோமனுக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க, முழுக்க டிகேஓ குரூப்புக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. 2 சைட்லேயுமே நியாயம் இருக்குது. சரி, இப்போ இந்த விஷயத்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட கெஸ் படி டிகேஓ குரூப் ரோமன் ரெயின்ஸோட சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ரோமன் ரெயின்ஸும் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். அப்படி ரோமன் ரெயின்ஸ் ஒத்துக்கலைன்னா டிகேஓ குரூப் அண்ட் WWE ரோமன் ரெயின்ஸை ரிலீஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ரிலீஸ் பண்ணால் WWE மார்க்கெட் பயங்கர
பயங்கரமாக அடி வாங்கும். மேபி டிகேஓ குரூப் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட 128 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இன்னொரு 4-5 மேட்ச் சேர்த்து சண்டை போடுங்களேன் அப்படின்னு வேணால் கேட்கலாமே தவிர ரோமன் ரெயின்ஸோட சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ், இன்னொரு பெரிய ரூமர் வந்திருக்கு. WWE இந்த வருஷம் மென்ஸ் மணி இந்த பேங்கை செத் ராலன்ஸ் இல்லைனா சோலோ சிக்காவை வின் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். அதே மாதிரி உமன்ஸ் மணி இந்த பேங்கை ரியா ரிப்லி இல்லைனா நயோமியை வின் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ சில ரூமர்ஸ் வந்திருக்கு. நான் என்னோட ப்ரிடிக்ஷன் வீடியோவில் மென்ஸ் மணி இந்த பேங்கை செத் ராலன்ஸ் இல்லைனா எல்என்ஐட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உமன்ஸ் மணி இந்த பேங்கை நயோமி, ராக்ஸின் இல்லை ரியா ரிப்லி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னோட ப்ரிடிக்ஷனில் நான் அப்படியே இருக்கேன். பட் WWE இப்படி பிளான் பண்ணுறதா ஒரு ரூமர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையே நான் சொன்னேன். அந்த ரூமர் படி மென்ஸ் மணி இந்த பேங்கை ராலன்ஸ் இல்லைனா சோலோ சிக்காவோ, உமன்ஸ் மணி இந்த பேங்கை ரியா ரிப்லி இல்லை நயோமி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.